இந்த அமர்வுல நம்ம மிக முக்கியமான ஒரு பகுதியை பத்தி பார்க்க போறோம். எக்ஸாமினேஷன்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பா வந்து பயோமெக்கானிக்ஸ் அப்படின்ற பகுதியில தான் இந்த பார்ட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பயோ அப்படின்னா உயிரி, மெக்கானிசம் அப்படின்ற இயக்கவியல். நம்மளுடைய உயிரி குறிப்பாக வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்கள் வந்து எந்த செயலை செய்வதற்கும் அடிப்படை ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும். ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே மல்லாக்க தான் படுத்து கிடக்கும். சுப்பைன் பொசிஷன்ல தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே ஒதுக்கலிச்சு, ஒதுக்கலிச்சு அப்படியே குழந்தை என்ன பண்ணும், அப்படி திரும்ப பார்க்கும். திருமண ஒரு ஸ்டேஜ்க்கு பின்னாடி அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, குப்புற படுத்துரும். அ வ ப்ரோன் பொசிஷனுக்கு போயிரும். தென் ப்ரோன் பொசிஷன்ல போன ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, தலைய மட்டும் தூக்கும். தூக்கி, தூக்கி, தூக்கி ட்ரை பண்ணும். அப்புறம் கடைசியா என்ன பண்ணும் அப்படின்னா, தலைய தூக்குன பிறகு மறுபடிக்கும் என்ன பண்ணும், கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா 2 கையும் ஊண்டும். அப்புறம் 2 காலினுடைய முட்டியும் ஊண்டும். அடுத்து என்ன பண்ணும், தவழ ஆரம்பிச்சுரும். அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் நெஞ்சில மட்டுமே இப்படி அ ஊர்ந்து ஊர்ந்து போனது. அப்புறம் கையையும், இதையும் நீயையும் பெண்ட் பண்ணி வச்சுட்டு, அது வந்து தவக்க ஆரம்பிக்கும். தவக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் அப்படியே செவத்த புடிச்சு, இல்லாட்டினா ஏதாவது அந்த சின்ன குழந்தைக்குலாம் ஒரு வண்டி மாரி வாங்கி குடுப்பாங்க. 3 சக்கர வண்டி. அந்த வண்டி அப்படியே முடிச்சு அப்படியே நடுவுல மெல்ல போயிட்டுருக்கும். அப்புறம் ஒரு டயத்துல அந்த வண்டியும் தூக்கி போட்டுரும். அது என்ன பண்ணும், இல்லன்னா செவத்த புடிச்சு இப்படி நடந்து வரும். அப்புறம் அதையும் தூக்கி போட்டு இத நல்லா நல்லா விட்டுட்டு நடக்கும். அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு நடந்த பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணும், அதுக்கடுத்து கொஞ்சம் அது கொஞ்சம் வேகமா நடக்கும். அது வேகமா நடந்த பிறகு அது ஓடும். அடுத்து ஜம்ப் பண்ணும், குதிக்கும், கிளம்பிங் மரத்து மேல ஏறும். குரங்கு சேட்டை எல்லாமே பண்ணும் அந்த குழந்தை. அப்ப இதெல்லாம் என்ன அப்டின்னா, இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு உயிரியில நடக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்ஸ்ல, அப்ப அந்த மூவ்மெண்ட்ஸ யார் ஏற்படுத்துறா? அதுக்கு எப்படி ஃபோர்ஸ் கிரியேஷன் ஆகுது? அதற்கு முக்கியமாக உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள்லாம் இன்வால்வ் ஆகுது? மசில்ஸினுடைய ரோல்ஸ் என்ன இருக்குது? அதத்த பத்தி தான் நம்ம பயோமெக்கானிக்ஸ்ல படிக்கிறோம். ஸோ பயோமெக்கானிக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்டின்னா, எஸ்பெஷலி இன் ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய எல்லா லோக்கோமோட்டார் ஸ்கில்ஸும் இருக்கட்டும். ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ் நம்ம டே டு டேல டெய்லி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு மெக்கானிசம் அங்க அப்ளை ஆகுது. ஏதாவது ஒரு நியூட்டன் லாவோ, இல்ல ஃபோர்ஸோ அதத்தான் நம்ம படிச்சோம். பயோமெக்கானிக்ஸ் அப்படின்றது 2 பிரான்ச்சஸா நம்ம பிரிப்போம். மெக்கானிசம்னு ஒரு மெக்கானிசம் அப்படின்றது 2 பிரான்ச்சஸா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஒரு மூவ்மென்ட், ஒரு இயக்கம் நடக்குது அப்படின்னா, ஒரு நிலையாக ஒரு இடத்துலயோ, இல்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடுலயோ ஒரு இயக்கம் இருக்கு அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஸ்டாட்டிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ஒரு டைனமிக் அப்படின்னா, அந்த பொருள் வந்து ஒரு மூவிங்ல இருக்குது. ரெஸ்ட்ல இல்லாம மூவிங்ல இருக்குது. டிஃபரண்ட் ஆக்ஸலரேஷன்ல அந்த பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டைனமிக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ டைனமிக்ஸ ஃபர்தரா நம்ம 2 டிவிஷன் பண்ணோம். ஒண்ணு வந்து கினமேட்டிக்ஸ், இன்னொன்னு கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். அ கினமேட்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத பத்தி. அதாவது கினமேட்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத பத்தி படிக்கிறோம். கைனடிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸுக்கும், அந்த ஃபோர்ஸ் ஏற்படுத்தின காசஸ் அந்த விளைவு என்ன அப்படின்ற 2க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி படிக்கிறது அப்படின்றது தான், அந்த கனெக்ஷன பத்தி படிக்கிறது அப்படின்றது தான் கினமேட்டிக்ஸ். கேஐன்னு வரும். கினமேட்டிக்ஸ் அப்படி கை க கினமேட்டிக்ஸ்ன்னா வரும். இது வந்து கைனடிக்ஸ் கேஐ அப்படின்னு வரும். சரியா? ஸோ இதத்தான் நம்ம பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா, இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளான் அண்ட் ஆக்சி அ பிளேன் அண்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளேன் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேன் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த பார்ட்ட பொறுத்தளவு நம்மளால எளிமையா புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனா அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படக்கூடிய பகுதி. ஏன்னா, இது வந்து ஒரு பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். எஸ்பெஷலி உடற்கல்வி ஆசிரியர்களோ, இல்ல உடற்கல்வி இயக்குனர் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்களோ, மற்ற சப்ஜெக்ட் படிச்சு வரவங்களோ, அவ்வளவு ஈஸியா ஒரு பிசிக்ஸ் படிக்காதவங்களால, ஈஸியா இந்த பகுதிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்ஸர் பண்றது அப்படின்றது ஒரு கடினமான ஒரு விஷயம் தான். அப்ப இத இப்ப எப்படி பாருங்க. எப்படி ஆன்ஸர் பண்றது? எப்படி வந்து ஈஸியா பண்ண முடியும்? அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல என்ன அப்படின்னா, இந்த அனாட்டமிக்கல் டைரக்ஷன்ஸ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த இடத்துல இந்த பிளேன் அண்ட் ஆக்சிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான், இந்த ஆக்சிஸ் அண்ட் பிளான் வந்து எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் செயல்படுது? ஆன்டீரியர்ல இருந்து போஸ்டீரியர் செயல்படுதா? டாப் டூ பாட்டம் வெர்டிகலா செயல்படுதா? ஹாரிசான்டலா செயல்படுதா? இல்ல மிடில் ஏரியால செயல்படுதா? இல்ல லேட்டரல் சைடுல செயல்படுதா? அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பார்ட் நம்ம பார்த்த பிறகு தான், அடுத்து வந்து பிளேன்ஸ்னா என்ன? அந்த பிளேன்ஸ்ல இருக்கக்கூடிய என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஆக்சிஸ் என்னன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு இப்ப பாடிய நம்ம வந்து அதாவது அப்பர் பாடி, லோயர் பாடி அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். இந்த பகுதிய நம்ம என்ன சுப்பீரியர் பார்ட்ன்னு சொல்றோம். அதாவது மேல் பகுதிய நம்ம இப்படி
நான் இந்த இடத்துல டிவிஷன் பண்ணி காட்டுறேன் சும்மா. ஸோ இது ஆக்சுவலா மேல் பகுதி நம்ம என்னன்னா மேல உள்ள பார்ட்டை வந்து சுப்பீரியர் பார்ட்னு சொல்றோம். கீழே உள்ள பார்ட்டை வந்து இன்ஃபீரியர் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன்ஃபீரியர் பார்ட்னு நம்ம சொல்றோம். இது பேர் வந்து என்னது? இன்ஃபீரியர் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப பாடிய மேல் பகுதியை சுப்பீரியர் நம்ம சொல்லும்போது இதயம் அதனுடைய சுழற்சியினுடைய அந்த பிசியாலஜி படிக்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. இன்ஃபீரியர் வினக்கவா, சுப்பீரியர் வினக்கவா, மேற்பெரும் சிறை, கீழ்பெரும் சிறைன்னு சொல்லிப்போம். உடலினுடைய மேற்பகுதியிலிருந்து ரத்தத்தை எடுத்து வர்றது வந்து மேற்பெரும் சிறை. உடலுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து ரத்தத்தை அஸ்திரத்தை எடுத்துட்டு வர்றது டீஆக்சிடென்ட் பிளட்டை எடுத்துட்டு வரக்கூடியது வந்து இன்ஃபீரியர் வினக்கவா அப்படின்றது நீங்க ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து சுப்பீரியர் பார்ட், இன்ஃபீரியர் பார்ட். அப்ப மேல இருக்கக்கூடியது சுப்பீரியர் பார்ட் அப்படின்றது நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பாருங்க 2 இது ஆன்டீரியர் பாய்ச்சர், அது வென்ட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்டீரியர்னு சொல்லாம அது வென்ட்ரல்னு சொன்னாலும் சரி, இல்ல வந்து போஸ்டீரியர் பாய்ச்சரை வந்து போஸ்டீரியர் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து டார்சல் அப்படின்னு சொல்லலாம். டார்சல்னா வால் பகுதி அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் இல்ல போஸ்டீரியர் டு ஆன்டீரியரா, இது நம்மளுக்கு கரெக்டா தெரியணும். ஏன்னா அந்தந்த ஆக்சிஸ் அந்தந்த பிளேனை பொறுத்தளவு எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் போகுது அப்படின்றது தெரியணும்னா இது கண்டிப்பா தெரியணும். ஸோ இப்போ ஆன்டீரியர் அப்படின்னா பாடியினுடைய முன்பகுதியில இருந்து பின்பகுதி நோக்கி போறது ஆன்டீரியர் டு போஸ்டீரியர். அதே மாதிரி போஸ்டீரியர் டு ஆன்டீரியர்னு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா பிளேன் அண்ட் ஆக்சிஸ்ல படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து போஸ்டீரியர் டு ஆன்டீரியர்ல போகக்கூடியது. அதாவது உடலினுடைய பின்பகுதியில இருந்து முன்பகுதிக்கு வரக்கூடியது. அப்போ உடலினுடைய முன்பகுதியிலிருந்து பின்பகுதிக்கு போறோம் அப்படின்னா ஆன்டீரியர் டு போஸ்டீரியர். அதே மாதிரி உடலினுடைய பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு போறோம் அப்படின்னா போஸ்டீரியர் டு ஆன்டீரியர் அப்படின்றது சொல்றோம். சரியா? ரைட். நான் தயவு செய்து வந்து யாராவது நீங்க அன்மியூட் இல்லாம இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ரிமூவ் பண்ணுவேன் கிளாஸ்ல இருந்து. எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணுவேன். எஸ்பெஷலி நல்லா செக் அவுட் பண்ணுங்க. யூ ஆர் நாட் ஃபார் எலிமெண்டரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க லேட்ரல் ஸ்ட்ரெச் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா சைடு வேர்டா தான் பண்ணுவோம். ஸோ ஒன்னு இந்த சைடு இப்போ லேட்ரல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதான் லேட்ரல் சைடு ஆக்சுவலா. இதுவும் லேட்ரல் சைடு, இதுவும் லேட்ரல் சைடு. ஸோ ரைட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணுவோம், இல்லைன்னா லெஃப்ட் சைடு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம். எந்த ஏதாவது ஒரு ரைட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். ரைட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெச்னு சொல்றோம். இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெச் அப்படின்னா சைடு வேர்டு டு, அதாவது வந்து மிடில் டு சைடு வேர்டு. இங்க நல்லா கவனிங்க, இது மிடில் பாயிண்ட். ஸோ இது வந்து மிடில் ஏரியா, மீடியல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீடியல் ஏரியால இருந்து இந்த சைடு போறதுக்கு பேரு லேட்ரல். அதே மாதிரி இதே மிடில் ஏரியால இருந்து இந்த சைடு போறதுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து லேட்ரல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மீடியல் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியல் பார்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க. மீடியல் பார்ட்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ மீடியல் பார்ட் அப்படின்னா இந்த பார்ட் தான் மீடியல் பார்ட்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் மீடியல் பார்ட் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரியா? ஓகே. மீடியல் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராக்சிமல் அண்ட் டிஸ்டல் அடுத்த ஒரு பார்ட். இங்க இருங்க, டார்சல் வேற, அதே மாதிரிக்கே டிஸ்டல் வேற. இந்த பிராக்சிமல் அண்ட் டிஸ்டல் அப்படின்ற வார்த்தை நீங்க எங்கே அனாட்டமி அண்ட் பிசியாலஜில கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா நம்மளுடைய கிட்னி நடத்தும் போது கிட்னில வந்து அந்த நெஃப்ரான் நெஃப்ரான் அப்படின்றது சக்சுவல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லுவோம். இந்த நெஃப்ரான்ல நீங்க படிக்கும்போது என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா இந்த பௌமானியன் கேப்சூல் இருக்கும். இந்த பௌமானியன் கேப்சூல்ல இருந்து அண்மை தேய்ந்த குழல், சேய்மை தேய்ந்த குழல், இது வெண்லின் லூப்பு, அதுக்கடுத்து அண்மை தேய்ந்த குழல்னு வரும். ஸோ இது வந்து இப்படி இப்படி போகும். ஸோ இதுக்கு வந்து அண்மை தேய்ந்த குழல், சேம். இது வந்து ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூப், இது வந்து டிஸ்டல் கன்வலேட்டட். ஸோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது பேர் டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப். ப்ராக்சிமல்னா முன்பகுதியில் இருக்கக்கூடிய. அப்போ ப்ராக்சிமல் அப்படின்னா முன்பகுதின்னு அர்த்தம். அதே மாதிரி டிஸ்டல் அப்படின்னா பின்பகுதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல டார்சலுக்கும் டிஸ்டலுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு நெஃப்ரானை வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலா பௌமனியன் கேப்சூல்லாம் இங்க இருக்கும். ஸோ இங்கிருந்து வரக்கூடிய அண்மை தேய்ந்த குழல், சேய்மை தேய்ந்த குழல், ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூப், அண்மை தேய்ந்த குழல் சொல்லுவாங்க. அருகில் இருக்கிறது. சேய்மை தேய்ந்த குழல் அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூப் அண்ட் டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப், அதுக்கடுத்து சேகரிக்கும் குழல் அப்படின்ற அந்த யூரினை கலெக்ட் பண்ணக்கூடிய டியூப்ஸ் இருக்கும். சார் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எந்த பார்ட், ஸோ ஆன்டீரியர்னா என்ன, போஸ்டீரியர்னா என்ன, சுப்பீரியர்னா என்ன, இன்ஃபீரியர்னா என்ன, ப்ராக்சிமல்னா என்ன, டிஸ்டல்னா என்ன, மீடியல்னா என்ன. ஸோ மீடியல்ன்றது இந்த பார்ட் தான் மீடியல் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க. ஸோ இது தெரிஞ்சா தான் நம்ம வந்து ஆக்சிஸ் இந்த
பிளேன் அண்ட் ஆக்சிஸை பத்தி நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும். இதுல எது டவுட் இல்லை அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல ஒய்ன்ற லெட்டர் போடுங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளேன் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளேன் அப்படின்னா நீ எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எத்தனை பிளேன் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த பிளேனுக்கு ஏதாவது அதர் நேம் இருக்கா அப்படின்றது முதல்ல தெரியணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பத்தி அந்த பிளேன் வந்து எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் போகுது, இந்த 3 பாயிண்ட் தான் இங்க கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்படி இல்லைன்னா இதுல இந்த பிளான் இருக்கும்போது எப்படி ஸ்போர்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாடியில அதனுடைய மூவ்மெண்ட்ல அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அது லேட்டரா பார்க்க போறோம். இந்த பிளேன் அண்ட் ஆக்சிஸ் முடிச்சதுக்கு பின்னாடி இதுல பர்டிகுலரா வந்து எப்படி மூவ்மெண்ட் நடக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன நடக்குது, ஃபிளெக்ஷன் நடக்குதா, எக்ஸ்டென்ஷன் நடக்குதா, அதனுடைய மூவ்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்றத பத்தி இந்த பிளேன் அண்ட் ஆக்சிஸ் முடிச்சதுக்கு பின்னாடி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர்ற மாதிரி நான் தெளிவாவே சொல்றேன். ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும் உங்களால். புரியல அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கொஸ்டின் ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல இமீடியட்டா ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. சரியா? ஏன்னா இந்த இந்த இதை பொறுத்தளவு மோகன் குமார். ஓகே. இப்ப பிளேன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் மூவ்மெண்ட்ஸ், மனிதனுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமன் மூவ்மெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு இன் 3 டைமென்ஷனல். முப்பரிமாணம் சொல்லுவோம் தெரியுமா? இப்ப எல்லாம் முப்பரிமாணம் தான் நிறைய இன்விடேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மல்டி கலர்ல அந்த முப்பரிமாண இதை பயன்படுத்தி தான் அது கொடுத்துருப்பாங்க. அப்ப ஹியூமன் மூவ்மெண்ட்ஸ், மனிதனுடைய அந்த மூவ்மெண்ட்ஸ் இயக்கத்தை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி அதை விவரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பரிமாண இயக்கம் கொண்டது அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த முப்பரிமாண அந்த இயக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா அது எதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீரியஸ் ஆஃப் பிளான் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்னு வரிசை கிரகமாக நடக்கக்கூடிய பிளான் அண்ட் ஆக்சிஸனை அடிப்படையாக வச்சுதான் இந்த 3 டைமென்ஷனல் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய இயக்கம் இருக்கிறது. மனிதனுடைய இயக்கம் சொல்றவுடைய ஸ்போர்ட்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே அதனுடைய இயக்கம் அப்படித்தான் இருக்கு அப்படின்றத படிக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர் ஆர் 3 பிளேன்ஸ் ஆஃப் மோஷன். ஒரு மூவிங் நடக்குது, ஒரு மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவ்மெண்ட் அப்படின்னு. மோஷன் ஆனது மூவ்மெண்ட் அப்படின்னு. மோஷனாலும் மூவ்மெண்ட். இந்த மோஷன் ஆர் மூவ்மெண்ட் சொன்னாவே இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு ஆப்ஜெக்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா யாரா இருக்கலாம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸா இருக்கலாம், அல்லது பாடியா இருக்கலாம். இந்த 2 தான் நம்ம எப்பவுமே மோஷன் மூவ்மெண்ட் சொன்னாவே 2 இது இருக்கு. சரியா? பாடி அப்படின்னு இருக்கலாம். இப்ப லாங் ஜம்ப்ல போகக்கூடிய பாடி மூவ் ஆகும். இதே இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஷார்ட் புட் த்ரோ பண்ற ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணுவான். ஷார்ட் புட்டை த்ரோ பண்ணுவான். டிஸ்கஸ் த்ரோ பண்ண டிஸ்கஸ் பண்ணுவான். ஜாவ்லின் த்ரோயர்ஸ் ஜாவ்லின் த்ரோவோ பண்ணுவான். ஸோ அதை தான் இங்க சொல்லணும். சரியா? ரைட். அப்ப தட் பாஸ் த்ரூ தி ஹியூமன் பாடி. அப்ப 3 பிளேன்ஸ், 3 ஒரு ஒரு மூவ்மெண்ட் நடக்கும் போது, ஒரு மோஷன் நடக்கும் போது, அதாவது நாட் ஓன்லி தி ஹியூமன் பாடி, மனிதனுடைய உடல்ல மட்டும் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுனால அந்த ஆப்ஜெக்ட்லயும் என்ன பண்ணும்? இந்த 3 பிளானும் டிராவல் ஆகும் சைமல்டேனியஸா. So there are 3 planes of motion that passes through the human body. நான் இந்த இடத்துல ஏன் ஹியூமன் பாடி மட்டும் நீங்க நினைக்கக்கூடாது, ஆப்ஜெக்ட்லயும் அது பாசஸ் ஆகும். சரியா? அப்ப எத்தனை பிளேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேன் அப்படின்னா சாச்சிட்டல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பிளான் அப்படின்றது சாச்சிட்டல் பிளான். தென் செகண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரண்டல் பிளான் அப்படின்னு சொல்றோம். மூணாவது என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் பிளான். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க, 3 பிளேன் தான் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளேன் அப்படின்னா சாச்சிட்டல் பிளான் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பிளானுக்கு வந்து ஃப்ரண்டல் பிளான் சொல்றோம். இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் பிளான். ஸோ அப்போ 3 பிளேன் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம படிச்சிட்டோம். 3 பிளேன் இருக்கு அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம். இதுக்கு என்ன வேற பெயரு அப்படின்னு பார்க்கும்போது அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு பிளேனுக்குள்ளேயும் போவோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்டல் பிளேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கரோனல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனல் பிளான் ஆர் கரோனல் பிளான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்டல் பிளானுக்கு இன்னொரு பேர். அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இங்க பாருங்க, இந்த கொரோனல் பிளான் ஆர் ஃப்ரண்டல் பிளான் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ். இப்ப செகண்ட் வரக்கூடிய நம்ம வந்து இங்க பார்த்ததன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாச்சிட்டல் பிளான் தான் பார்த்தோம். சரியா?
இப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னா அப்பனா இப்ப ஃப்ரண்டல் பிளான் செகண்ட் நம்ம பார்த்தோம். 3வது டிரான்ஸ்வர்ஸ் பிளான் பார்த்தோம். சரியா? அப்ப ஃப்ரண்டல் பிளான் செகண்ட் வரக்கூடிய நம்ம ஆர்டர் படி பார்த்தோம்னா அது கொரோனல் பிளான் அல்லது இந்த நேம் அதர்வைஸ் கால்ட் ரொம்ப கண்டிப்பா முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனல் பிளான் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃப்ரண்டல் பிளான் அப்படின்னு சொல்றோம். சாஜிட்டல் பிளான் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் லேட்ரல் பிளான் அப்படின்னு சொல்றோம். லேட்ரல் பிளான் ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பேர் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் பிளானுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஆக்சியல் பிளேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆக்சியல் அப்படின்ற வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, நம்ம போன்ல பார்க்கக்கூடியதுல நெக்ல இருக்கக்கூடிய போன்ஸ்ல ஆக்சியல் அண்ட் அப்பண்டிகுலர் ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அட்லாண்டா ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த ஆக்சியல் பிளேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர். ஸோ இன்னொரு ஒரு வகையில அதனுடைய பெயரை பத்தி நம்ம சொல்றோம். என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க. சாஜிட்டல் பிளான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கலா இருக்குது ஆக்சுவலா. இதுக்கு வந்து வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கொரோனல் பிளானுமே என்ன மோஷன்ல இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலா தான் இருக்கும். இது ரெண்டுமே வெர்டிக்கல் தான். கொஸ்டின்ல கேட்பான். இதுல எப்படி இருக்கும் அந்த அந்த பிளேன் அப்படின்றது பார்த்தோம்னா வெர்டிக்கலா இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ்ல மட்டும்தான் இது ஹரிஜாண்டலா இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ இதை ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட்கட் எஸ்சிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிற போறோம். எஸ்னா சாஜிட்டல் பிளான், கொரோனல் பிளான் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் பிளான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. எஸ்டிசி பஸ்ன்னு சொல்லுவோம்ல, கவர்மெண்ட் பஸ்ஸை சொல்லுவோம்ல, எஸ்டிசி பஸ். அது மாதிரி வந்து எஸ்சிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஸ்சிடின்றது சாஜிட்டல் பிளான், கொரோனல் பிளான், டிரான்ஸ்வர்ஸ் பிளான் அப்படின்றது. ஸோ சாஜிட்டல் பிளானுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரிக்கே கொரோனல் பிளானுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்றது பார்த்தாச்சு, ஃப்ரண்டல் பிளான் சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் பிளானுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹரிஜாண்டல் பிளேன் சொல்லலாம், இல்லைன்னா ஆக்சியல் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன நேம்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து ஓகே. ஸோ இப்போ பிளேன் அப்படின்றது என்ன, எத்தனை பிளேன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 3 பிளேன் இருக்கு. அந்த 3 பிளேனையும் அதனுடைய சுருக்கமா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ்சிடி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். தென் இப்போ ஒவ்வொரு பிளேனுடைய எப்படி அது வந்து பாசஸ் ஆகுது, மூவ்மெண்ட் ஆகும்போது அது எந்த பக்கத்துல இருந்து எங்கிட்டு பாசஸ் ஆகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளேன் அப்படின்றது என்ன அப்படின்னா சாஜிட்டல் பிளேன் அப்படின்றது அது லைஸ் எங்க லை ஆகும், எங்க விழுகும் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்டிக்கல். நல்லா தெரிஞ்சுங்க, கொஸ்டின்ல கேட்கும் போது தெளிவா கேட்பான். 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வந்து இந்த பிளேன் அப்படின்றது, இந்த சாஜிட்டல் பிளேன் அப்படின்றது அது என்ன வெர்டிக்கல் ஆக்ஷனா ஹரிஜாண்டல் ஆக்ஷனா அப்படின்னு தெரியணும். ஸோ அப்படி நம்ம சொல்லிட்டோம், சாஜிட்டல் பிளானும் சரி, ஃப்ரண்டல் பிளானும் சரி, இந்த ரெண்டுமே வந்து என்னது வெர்டிக்கல் தான். அது மாற்றம் கிடையாது. ஆனா அது ஆன்டிடியூட் டு போஸ்டீரியர், ரைட் டு லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப ரெண்டுமே வெர்டிக்கல் தான். இதுல குழப்பம் வராது. டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் மட்டும் வரும்போது மட்டும் அந்த இடத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து ஹரிஜாண்டல் பிளான் அப்படின்றது ஹரிஜாண்டலா வரும். ஸோ இது எல்லாமே என்னது வெர்டிக்கலா வரும். சரியா? வெர்டிக்கல்ன்றது டாப் டு பாட்டம், ஹரிஜாண்டல்ன்றது ரைட் டு லெஃப்ட் அப்படின்றது கூட வச்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ அப்ப அடுத்து செகண்ட் பாயிண்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல என்ன கேட்பான் அடுத்து சாஜிட்டல் பிளான்ல, அண்ட் டிவைட் தி பாடி. நம்மளுடைய பாடி அது எப்படி டிவைட் பண்ணும் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் பார்ட்டா டிவைட் பண்ணும். ரைட் அண்ட் லெஃப்ட் பார்ட்டா டிவைட் பண்ணும். பாருங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் பார்ட்டா. இந்த இந்த ஆக்சுவலா சாஜிட்டல் பிளான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு நான். ஸோ இந்த படம் பாருங்க, உடம்பை எப்படி பிரிக்குது அப்படின்னா இப்ப இந்த இடத்துல கரெக்டா இந்த பிளான் அப்படின்றது இதுதான் ஆக்சுவலா பிளான் இருக்கு. உடம்பை எப்படி பிரிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலா இது எப்படி இருக்கு, வெர்டிக்கலா இருக்கு. ஸோ மேல இருந்து இப்படி இப்படி வெர்டிக்கலா வருது. சரியா? வெர்டிக்கலா இருக்கு இது. ரெண்டாவது என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் டு லெஃப்ட் பார்ட். ஸோ இது வந்து ரைட் சைட் ஆஃப் தி பாடி, இது லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி. ஸோ அப்படி பிரிக்குது. அப்ப ரைட் அண்ட் லெஃப்ட் பாடி பார்ட்டை வெர்டிக்கலா ஒரு பிளேன் பிரிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சாஜிட்டல் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சாஜிட்டல் பிளேன்ல ஃபர்தரா 2 இருக்கு. அதுல அனதர் 2 டைப் இருக்கு. அது வந்து மீடியல் சாஜிட்டல்னு சொல்லுவாங்க, மிடில் சாஜிட்டல் அண்ட் பேரா சாஜிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதான் இங்க சொல்றோம். ஸோ அப்போ மறுபடியும் அகைன் பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க கீழே படத்தை பாருங்க. படம் பார்த்து தான் நான் நிறைய கொடுத்துருக்கேன். படத்தை வச்சுதான் நீங்க புரியணும்ன்றாங்க. இப்ப இந்த பாட்டு பாருங்க. சாஜிட்டல் பிளான் அப்படின்றது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ பாடி என்ன பண்ணுது அப்படின்னா எப்படி பிரிக்குது, வெர்டிக்கலா பிரிக்குது.
பாடியை இந்த பக்கத்தை ரைட் சைடு சொல்றோம், இதை வந்து லெஃப்ட் சைடு சொல்றோம். ஸோ பாடியை ரெண்டா பிரிக்குது, வெர்டிக்கலா பிரிக்குது. இதுதாங்க சாஜிட்டல் பிளேன்னா தெரியணும். சாஜிட்டல் பிளேன் மீன்ஸ் இஸ் a line lies or pass through the vertical of the human body. So the body divided into right and left side அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ அதே இது வந்து இங்க பாருங்க, மறுபடியும் அதே இது ஒரு நான் இந்த படம் புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வெர்டிக்கல் லைன்ல இது இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு தெரியும். த நெக்ஸ்ட் ரன் ஃப்ரம் தி டாப் டு பாட்டம். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் அப்படின்றது எப்படி இருக்கும்? டாப் டு பாட்டம் அண்ட் ஃப்ரண்ட் டு பேக். டாப் டு பாட்டம், தென் அதே சைமல்டேனியஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். ஃப்ரண்ட் டு பேக் அப்படின்றது முன்னாடி இருந்து பின்னாடி, ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் அப்படின்றதான். சரியா? ரைட். அப்ப டாப் டு பாட்டம் வெர்டிக்கல் லைன் இருக்கு. பாட்டம் டு டாப் கிடையாது, பாட்டம் டு டாப். சரியா? டாப் டு பாட்டம், சாரி, டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழாக. அந்த லைன் பாச சுருதி மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக கிடையாது. சரியா? ரைட். ஸோ டிவைட் தி பாடி இன்டு ரைட் செக்ஷன் அண்ட் த லெஃப்ட் செக்ஷன். அப்படி டாப் டு பாட்டம் இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாஜிட்டல் பிளானை பொறுத்தளவு ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்டா பிரியுது. ரைட் செக்ஷன் அண்ட் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு அப்படி பிரியுது. ஸோ இது அகெயின் ஃபர்தரா இந்த சாஜிட்டல் பிளானை பொறுத்தளவு மிட் சாஜிட்டல் பிளான், இன்னொன்று வந்து பேரா சாஜிட்டல் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. மிட் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, எக்ஸாக்ட். நான் ஏற்கனவே தொடக்கத்தில் உங்களுக்கு இங்கே சொல்லும்போது சொன்னேன்னா மிடில் அப்படின்றது என்ன சொன்னேன், இதான் ஆக்சுவலாக மிடில் பார்ட்னு சொன்னா, அப்போ மிடில் பார்ட்ல கரெக்டாக மிடில். அதனாலதான் இந்த ரைட் டு லெஃப்ட், ஆன்டீரியர், போஸ்டீரியர் தெரிஞ்சா தான் இதை நீங்க படிக்க முடியுன்றக்காண்டி தான் அதை நான் தொடக்கத்தை சொல்லிட்டு இதுக்குள்ள உள்ள வந்தேன். ஸோ அப்போ வந்து மிடில் சாஜிட்டல் அப்படின்றது இதுதான் மிடில் சாஜிட்டல். இதே இது இங்க பாருங்க, பேராசாஜிட்டல் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆஃப் சென்டர் ஃப்ரம் தி மிட் லைன். ஆஃப் சென்டர் ஃப்ரம் தி மிட் லைன். நீங்க ஆஃப் சென்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்ம படிச்சோம் தெரியுமா? ஸ்பின் படிக்கும் போது பயோமெக்கானிக்ஸ்ல ஸ்பின் அப்படின்றது ஒன்று படிச்சோம். அதுல ஆஃப் சென்ட்ரிக் ஃபோர்ஸ், அதே மாதிரிக்கு வந்து அந்த ஃபோர்ஸஸ்ல இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இதை பத்தி நம்ம படிச்சோம். நிறைய ஸ்பின்னில் நிறைய டைப்ஸ், வெர்டிக்கல் இதுல எப்படி இருக்கும், ஹரிஜாண்டல் இதுல எப்படி வரும் அப்படின்றலாம் படிச்சோம். ஸோ அங்க பார்க்கும்போது என்னன்னா ஆஃப் சென்ட்ரிக் அப்படின்னா, இப்ப ஆக்சுவலா இது மிடில் பார்ட், இது மிடில் விட்டு ஆஃப் சென்ட்ரிக் அப்படின்னா ஒண்ணு இந்த சைடோ அல்லது இந்த சைடோ. இப்ப எக்ஸாம்பிள் பார், ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த பால்ல பார்த்தோன்னா இதுதான் ஆஃப் சென்ட்ரிக் ஃபோர்ஸ். சரியா? இந்த பக்கமா இந்த பக்கமா அப்படின்றது. ஸோ அப்போ வந்து மிடில் லைனை விட்டு கொஞ்சம் தள்ளி, அதுக்கு பேர் வந்து பேராசாஜிட்டல் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. எனி சாஜிட்டல் பிளான் ஆஃப் சென்டர் ஃப்ரம் தி மிட் லைன். மிட் லைன்ல இருந்து கொஞ்சம் வெளியில விலகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஆஃப் சென்டர். சென்டர்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அதைத்தான் ஆஃப் சென்டர் சொல்றோம். ஸோ அதை வந்து பேராசாஜிட்டல் பிளான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ சாஜிட்டல் பிளான்னா என்ன, அது எப்படி ப்ராசஸ் ஆகும், அதுல என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பொறுத்தளவு தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இதுக்கடுத்து இந்த சாஜிட்டல் பிளான் வந்து மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பின்னாடி எல்லா பிளான் அண்ட் ஆக்சிஸும் படிச்சதுக்கு பின்னாடி அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட்.